இறைச்சி வியாபாரியிடம் லஞ்சம் பெற்றதாக ராகேஷ் அஸ்தானா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய ராகேஷ் அஸ்தானாவின் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சசிதரன். சசிதரன், நீங்க தொடரலாம். நாட்டில் மிக உயர்ந்த புலனாய்வு அமைப்பான சிபிஐயில் நம்பர் 1 எனப்படும் இயக்குநர் பதவியில் இருந்த அலோக் வர்மாவுக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த சிறப்பு இயக்குநரான ராகேஷ் அஸ்தானாவுக்கும் நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வந்தது. அவர்கள் இப்போ ஆரம்ப கட்டத்திலே குஜராத்தில் பணிபுரிந்த போது இருவருக்கும் மோதல் இருந்தது. அது அவர்கள் இங்கு வந்த பிறகு திரும்பவும் அந்த மோதல் உருவெடுத்தது. இதில் இருவரும் மாறி மாறி ஒரு மீது ஒரு ஊழல் புகாரை சாட்டினார்கள். லல்லு பிரசாத்துக்கு ஆதரவாக இவர் அலோக் வர்மா செயல்பட்டதாகவும் ஹைதராபாத்தை சேர்ந்த இறைச்சி வியாபாரியிடம் லஞ்சம் பெற்றதாக சிபிஐ இயக்குநரும் குற்றம் சாட்டினர். இதில் சிபிஐ இயக்குநர் குற்றம் சாட்டிய வழக்கில் ராகேஷ் அஸ்தானா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதனால் அவர் வீட்டிலேயே சோதனை, ராகேஷ் அஸ்தானா வீட்டில் சிபிஐ முதல் முறையாக சோதனை, இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் வீட்டில் முதல் முறையாக சிபிஐ சோதனை நடத்தியது. அந்த சோதனை நடந்த பிறகு இருவரும் மோதல் அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இயக்குநர் அலோக் வர்மாவையும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவையும் நீண்ட விடுப்பில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அனுப்பி வைத்தது. அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் அலோக் வர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டார். ஆனால் இவரும் ராகேஷ் அஸ்தானாவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட லஞ்சம் வாங்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எதிர்த்து முறையீடு செய்தார். அந்த வழக்கை நசீமி வஜ்ரி தலைமையிலான நீதிபதி விசாரித்து வந்தார். அவர் இன்று அந்த விசாரணை இன்று வந்தபோது ராகேஷ் அஸ்தானா மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய முடியாது என கூறி அதை தள்ளுபடி செய்துள்ளார். இது ராகேஷ் அஸ்தானாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அலோக் வர்மாவுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறிய நிலையில் இவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு எதிராக தீர்ப்பு கூறியிருப்பது இவர் ராகேஷ் அஸ்தானாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பாலா, சசிதரன், மிக முக்கியமாக தற்போது சிபிஐயை சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது. தற்போது நிச்சயமாக ராகேஷ் அஸ்தானா மீது தொடரப்பட்டிருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஊழல் வழக்கு என்பது தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்பதுதான் தற்போது தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருபுறம் அலோக் வர்மா பதவியேற்க மறுத்திருக்கிறார், மறுபுறம் அஸ்தானா மீதான விசாரணை தொடரும் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிபிஐ மீதான நம்பிக்கை தற்போது ஒட்டுமொத்தமாக குலையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த நம்பிக்கை குலையக்கூடிய சூழல் இப்போது மட்டும் ஏற்படவில்லை. கடந்த ஆண்டிலிருந்து தொடங்கிவிட்டது. இப்ப வெளிப்படையாக அந்த சிறப்பு இயக்குநருக்கும் வெளிப்படையாக மோதல் கடந்த அக்டோபர் மாதம் வெளிப்பட்ட போதே மாறி மாறி இருவரும் பிரதமருக்கும் உள்துறை செயலருக்கும் கடிதம் எழுதினார்கள். அப்போது சிபிஐயில் அந்த மத்திய புலனாய்வு துறையில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பது வெளியே தெரிந்தது. அதனால் வழக்கின் வேகங்களும் மட்டுப்பட்டது. இவர்கள் இருவரையும் விடுப்பில் அனுப்பிய பிறகு நியமிக்கப்பட்ட நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். அவர் மீதே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இருவரை ஊழல் குற்றச்சாட்டுகள் விடுப்பில் அனுப்பிய நிலையில் மற்றொரு புதிய நியமிக்கப்பட்ட தற்காலிக இயக்குநரும் ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்புடையது என்பதால் அந்த சிபிஐ மீதே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்பட்டது. காங்கிரஸ் தரப்பில் ரஃபேல் விவகாரத்தை ராகேஷ் அலோக் வர்மா தீவிரமாக விசாரித்ததன் காரணமாகவே அவர் மீது தவறான புகார்கள் கூறப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. நேற்றும் அலோக் வர்மாவை இடமாற்றம் செய்யும் போதும் காங்கிரஸை சேர்ந்த கார்கே அந்த குழு இடம்பெற்றிருந்த போதும் இன்றைய தினம் காங்கிரஸில் வெளியிட்ட தகவல்கள், ட்விட்டர் தகவல்களை பார்க்கும் போது ரஃபேல் விவகாரத்தில் அவர் வெளியேற்றதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் ராகேஷ் அஸ்தானா மீது தற்போது இந்த அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அலோக் வர்மாவுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் அவர் துணை நின்றது. ஆனால் இவருக்கு ஆதரவாக நீதிமன்றம் செயல்பட மறுத்துள்ளது. அவரது எஃப்ஐஆர் ரத்து செய்ய மறுத்துள்ளது. மேலும் அடுத்த 10 வாரங்களுக்குள் அந்த எஃப்ஐஆர் அந்த ஊழல் வழக்கு ஊழல் வாங்கிய வழக்கில் விசாரித்து 10 வாரங்களுக்குள் அறிக்கை தர வேண்டும் சொல்லியிருக்கிறது. இதில் அவருக்கு தண்டனை கிடைத்தாலும் சிபிஐக்கு பின்னடைவாக பார்க்கப்படும். இப்போது இதை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இது ராகேஷ் அஸ்தானாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயமாக இறைச்சி வியாபாரியிடம் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சிபிஐ சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சசிதரன் தர கேட்டோம். நன்றி சசிதரன்.